வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்கே தமிழ் அகாடமிக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய ரயில்வே துறையில் 11,127 ஏஎல்பி வேகன்சி தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரயில் ஓட்டுநருக்கான பதவி தான் இது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டு 15/5/2026 லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/6/2026 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். இது வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வெளியிடப்பட்ட ஒரு சுமால் நோட்டீஸ் தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 11,000 அப்ராக்சிமேட்டாக 11,000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,900 சேலரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி தான். ஓகேங்களா. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2026 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் வந்து அப்ளை வந்து பார்த்திங்கன்னா மே 2026 டென்டேட்டிவாக வந்து சொல்லியிருக்காங்க. டேட் வந்து மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம அதுலேயும் தெளிவாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா rrpapply.gov.in தான். ஓகேங்களா. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் உள்ளவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா. கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10th ப்ளஸ் ஐடி ரெலவெண்ட் டேட் உள்ளவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அதே மாதிரி 10th டிப்ளமோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல் முடித்தவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி இடபிள்யூசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபீமேல் அண்டு பிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆன்லைனில் மூலமாக வந்து பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டு, அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஆன்லைன் தான் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதை பற்றின தகவலை நம்ம அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நண்பர்களுக்கு தகவலாமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கருத்துக்கள் தேவைப்பட்டாலும் கமெண்டில் கேளுங்கள். நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட்.